வணக்கம். இன்னைக்கு வந்து 2, 3 டாபிக் பத்தி நான் தனித்தனி வீடியோ போடுறேன். ஒரு டாபிக் வந்து இந்த திருப்பரங்குன்றம். அ அ அதாவது முருகனின் அறுபடை வீடுகள் அப்படிங்கிற கான்செப்ட் ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க, மிஷன் ஒர்க் அப்படிங்கும்போது நான் வந்து வீட்டில் இருக்கிறேன். என்னோட அவங்க வந்து வெளியில வந்து ஒரு ஒர்க் பண்றாங்க. பட் நான் என்னோட ஜேர்னியை வந்து நான் வந்து புரிஞ்சிருக்கிறேன். ஆனா அவங்க வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காட்டுது. ஆனா எப்படி வந்து அது வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு டிஎஃப் வந்து எந்த அதாவது எல்லாமே இருந்துதான், அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது, வெளி லெவல்ல எல்லாமே இருக்குது. பட் நான் அப்படிங்கும்போது எனக்கு இல்லை. இதில் எப்படி வந்து நாங்கள் 2 பேர் வந்து சேர்ந்து வந்து மிஷன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது 2 பேர் வந்து வேறு வேறு விதமாக கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதாவது ஒரு டிஎம் வந்து வெளியில் வந்து லாஜிக்கல், அவங்க வந்து ஒரு அதாவது இந்த ஜேர்னிக்குள்ளே இல்லாமனாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக இவங்களோட குண்டலினி வந்து அவேக்னிங் ஆகி அவங்க வந்து ஒரு சமுதாயத்துக்கான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும்போது இந்த டிஎஃப்பும் வந்து அது கூட சேரணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன்ஸ் வந்து சொல்லும் போது இவங்க எந்த மாதிரி ஹெல்ப்புக்காண்டி அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு டாபிக். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஓன் இது சரிங்களா, எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக இருக்கும். அதாவது எனக்கு வர்ற வந்து அதாவது கார்மிக்காக இருக்கட்டும், ஃபால்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்மளுடைய என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எப்படின்னா லாஜிக்கல் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளாக, அது எப்படி எனக்காண்டி வந்தாங்கன்னு தெரியல. எல்லாருமே சோல்மேட்ஸ் எல்லாருமே என் ட்வின் எல்லாருமே வந்து ரொம்ப 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 வந்து மூளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து அப்படி கிடையாது சரிங்களா. நான் வந்து நான் தான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் சரிங்களா. இது வந்து அதுதான் வந்து இங்கே பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ இரு துருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான், இப்போ நான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்துக்குள்ளே நான் வந்து டோட்டலாகவே நான் வந்து போகும்போது நிறைய குருமார்களை ஃபாலோ பண்ணேன். அதில் ஒரு குரு தான் வந்து மகாவிஷ்ணு. ஸோ அவரோட இதை வந்து நான் ரொம்ப கேட்பேன். முந்தி அவரோட ஸ்பீச்செல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேட்குற காலம். ஏன் அப்படி ரொம்ப அவர் சொல்கிறத வந்து நான் வந்து அவ்வளோ கவனிப்பேன் அப்படின்னா, என்னோட சூட்சம குரு வந்து சிதம்பர சுவாமிங்க. ஸோ நான் அவர் பேசுகிறது அவர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டேன். ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து எங்கள் அப்பா இவர் மூலமாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலோட இதை தான் நான் வந்து பார்ப்பேன். ஆக்சுவலாக அவர் அந்த பேச்சு மட்டும் தான் நான் வந்து கேட்பேன். இப்படி தான் கிட்டத்தட்ட 2 வருஷம். ஆனால் நான் ஏதாவது ஒரு கேள்வி, நான் வந்து இங்கே சோகமாக இருந்தாலோ ஏதாவது ஒன்று இருந்தாலோ வந்து உடனே வந்து அவரோட வீடியோஸ்லேருந்து எனக்கு வந்து ரிப்ளை வரும். நான் வந்து அப்போ என்ன நினைப்பேன்னா, இவர் தான் சூட்சமமாக இருந்து எனக்கு வந்து இவர் மூலமாக எனக்கு காட்டுறாரு அப்படிங்கிறதான் என்னோட தாட்டாக இருக்கும். அப்படி வந்து நான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து மறந்துடுவேன். அதாவது அவங்க துரோகமே பண்ணியிருப்பாங்க, நான் அவங்கள்ட்ட போய் சிரித்து பேசிகிட்டு இருப்பேன். அவங்கள தான் அவங்க தான் வந்து என்னைய வந்து படுகுழியில் தள்ளுறதுக்கு பார்த்துருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நான் வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் அவங்க வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு ரீசன், இப்போ சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க வந்து உள்ளே வந்து வன்மை வச்சுட்டே இருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கேஷுவலாக வந்து பேசுவேன் அவங்ககிட்ட. அப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது எதுக்கு இவங்க வந்து ரொம்ப லெவலில் நம்மளை முறைச்சிட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. எதுக்காண்டி இவங்க இவ்வளோ வந்து நம்ம மேலே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ என்றைக்கோ அப்போ திருப்பி ஒரு ஸ்டேஜில் வரும்போது நான் இந்த குணத்தை நான் நினச்சி நான் ரொம்ப வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நம்மளுக்கு ஏன் இப்படி நம்ம மறந்து தொலைகிறோம், நம்ம ஞாபகம் வச்சுருந்தா நம்ம பாட்டுக்கு நம்மளும் கொஞ்சம் இருக்கலாமே, ரொம்ப சூடு சுரணையெல்லாம் விட்டுட்டு போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது, மறதி அப்படிங்கிறதுனால. உடனே நான் அதை நினச்சி வந்து நான் கவலைப்படுறேன். நான் உடனே அவர் வீடியோ ஒன்று வருது. அது அவர் சொல்கிறாரு, நானுமே வந்து இப்படிதான் எதுனாலுமே மறந்துடுவேன், என்ன சண்டை போட்டாலுமே நான் வந்து மறந்துடுவேன், மறுத்து போய் நான் சிரிச்சு பேசுவேன், அவன் என்னை பார்த்து வந்து மறைச்சிட்டு போவாங்க. நான் வந்து என்னன்னு கேட்பேன், நான் வந்து எனக்கு தெரியவே தெரியும் எதுக்கு இது வந்து என்னை பார்த்து மறைச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஏதோ சண்டை போட்டிருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலாக இந்த ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப லெவல் போகிறவங்களுக்கு வந்து இந்த இது வந்து உண்டு சரிங்களா. அவங்க வந்து எதுவுமே அவங்க மைண்டில் வந்து இருக்காது. ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னாலே டோட்டலாக அழிக்கிறது தான் ப்ராசஸ் சரிங்களா. ஸோ
மறக்கிறது, அழிக்கிறது இதுதான் நடந்துகிட்டே இருக்கும். உடனே என்ன சொல்லிவிட்டாரு, பூஸ்டப் மாதிரி என்ன சொல்லிட்டாரு, இவங்க யார் யார் அது அழகா சொல்லியிருந்தாரு, யார் யார் வந்து இந்த மாதிரி மறக்கிறாங்களோ அவங்களாம் புண்ணியம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. கேக்கையா வேணும், நான் ஒரே ஹாப்பி, அப்பா எப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவருக்கு ஒரு இது வரும்போது தான் அவருக்கே அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இல்லை நம்ம அது ஸ்டேஜுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா துரோகத்தின் ரொம்ப பிடியில் போகும்போது தான் அவங்களுக்கே வந்து இல்லை அப்போதான் பாம்பு வந்து அந்த கதையெல்லாம் அதுக்கப்புறம் தான் போட்டார். பாம்பு இருந்துச்சுன்னா அதோட நேச்சர் வந்து அப்படிதான் இருக்கும், நம்ம தான் வந்து இது பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறத்துல தான் நானுமே கொஞ்சம் வந்து இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு எனக்கும் அநியாயத்துக்கு மறந்துடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எழுதி எனக்கு அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேற என்ன அப்படின்னு சொன்னால் மிஷின் ஒர்க்கை வேற கையில் தூக்கி வந்து நான் அப்போ தான் ஜாலியாக இருந்துட்டு இருப்பேன். எப்பா நம்மளுக்கு என்ன கவலை, ஒரு இது இல்லை, நம்ம பாட்டுக்கு என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஹாயாக இருந்துட்டு இருக்கும்போது தான் ஏதாவது ஒரு இந்த இதில் சொல்லுவான்ல, அது ஏதோ ஒரு படத்தில் என்னடா மைக்கை குறன்னு சத்தம் கேட்கும், மைக்கை கொண்டு என் கையில் கொடுத்து விட்டீங்க, அந்த மாதிரி ஒரு மிஷின் ஒர்க். நான் தெரிச்சு போய் முதல்ல ஐயோ நானே ஒரு ஜோக்கர் மாதிரி இந்த நான் வந்து எப்படி போய் இந்த ஒர்க்குக்கு வந்து நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலி மைண்டடு. என்னோட டிஎம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதாவது மைண்டு, அதாவது பிரெயின், சரிங்களா, ரொம்ப லெவல் வந்து பிரெயின் அறிவு, அந்த மாதிரி லாஜிக்கல், அந்த மாதிரி தாட்ஸ். ஸோ எப்படி வந்து மேட்ச் ஆகும் நம்மளுக்கு, எப்படி நம்ம வந்து இது எனர்ஜெட்டிக்காக. ஸோ பெட்டர் வந்து இதை வந்து லீவ் பண்ணிடுவோம், நம்ம எடுக்கக்கூடாது இந்த ஒர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது. ஆனால் அப்போ தான் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து சிக்னல் கொடுப்பா, அதாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் முதல்ல கொடுக்கும்போது அப்படியே என்னை வந்து அப்படியே தள்ளிடுறது, கொண்டு போய் எது எப்படி வந்து சும்மா இருக்கலாம்னு நினைப்பாளா என்னன்னு தெரியல, போட்டு என்னை வந்து தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வந்து கேட்டானா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் சொல்லியாச்சுல அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து போவா. இன்னுமே எனக்கு என்னன்னா அந்த மைண்ட் செட்லேருந்து எனக்கு வந்து வரவே முடியாது. அந்த எல்லாரும் வந்து சீரியஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு ஈகோ வந்து எனக்கு என்னன்னா, என்னோட நேச்சர் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களோட ஈகோவை நான் வந்து ஜாலியாக சொல்லுவேன். அதாவது எனக்கு வந்து இப்படி டக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு மீம்ஸ் வரும், அவங்களோட என்ன ஓட்டங்களுக்கு தக்கன வந்து மீம்ஸ் கிடைக்கும், நான் வந்து போட்டுருவேன். நான் போட்டேன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன் ஹர்ட் ஆகும்னா அவங்களோட ஈகோவை நான் எடுத்து விடுவேன். நான் கேஷுவலாக எடுத்து விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து என் மேலே வந்து கோபம் வரும். ஆனால் நானும் நினைப்பேன் பல தடவை, நம்ம என்னத்துக்கு இதுங்களுக்குன்னா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு மறைமுகமானாலும் எதுக்கு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து ஈகோவை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து மனசே வரமாட்டுக்கு, நம்ம எதுக்கு போய் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா. ஆனால் அந்த அர்ஜு வந்து எனக்கு இருக்கும். மார்னிங் வந்து நான் போடணும் அப்படின்னா யார் என்னை வந்து தவறாக நினச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி நம்ம போட்டுருவோம். ஏன் அப்படின்னா இது ஒரு காலிங், எனக்கு வந்து எனக்கு கொடுக்குற ஒரு ஜாப். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ட்வின்னுக்கும் ஒராவது ஒரு வேலை வந்து இறை வந்து கொடுக்கும். அதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளுடைய சூட்சம குருமார்கள் இருக்கட்டும், நான் ஏஞ்சல்ஸ் யாருனாலும் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. ஏன் அப்படின்னா இது நம்ம செய்யவே மாட்டோம், இதில் இதுதான் நம்மளுக்கு அப்பாற்பட்டு செய்வோம். அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்மளை நினச்சிப்பாங்க, சரிங்களா. ஸோ அது அவங்களுக்கு வந்து புரியறதுக்கு, ஏன்னா அவங்க ஈகோ சுழன்றுட்டு இருக்கனால ஈகோ தான் கிளாஷ் ஆகுமே ஒழிஞ்சு இதை வந்து ஒரு 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 கால் வந்து உணர்த்தி அதை வந்து சும்மா போடுறா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவங்க அந்த ஜோக்கை கூட அவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்க. நம்ம அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, சரி ஜோக் தானே போடுறேன், ஜோக்காக எடுத்துகிட்டு போங்கன்னா அது எடுக்க மாட்டாங்க. இதில் தான் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு காலகட்டம் வரும்போது தான் ரொம்ப லெவல் வந்து இவங்க வந்து இதுக்கு இதை வச்சுக்கிட்டு என்னையை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணும் போது தான் நான் கொஞ்சம் வந்து சில இது வந்து ரொம்ப ஹார்ஷாக எழுதுறதுக்கான ஒரு கான்செப்ட் வந்து நான் கையில் எடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்று சொல்கிறோம், இவங்களுக்கு எதுக்கு வந்து தேவையில்லாமல் நான் பேசவும் மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். நம்ம ஏதோ இத்தனைக்கும் நான் எதுவுமே பண்ணாத ஒரு குரூப், நான் ஒரு இது ஐடி கிரியேட் பண்ணி அதில் போட்டாலும் அதையும் இவங்க பார்த்துட்டு இவங்க ரிப்ளை வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க அவங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஈகோவை எடுத்துணும்னு சொல்லிட்டு என் மேலே எதுவுமே இல்லைனாலும் வஞ்சகத்தன்மையோட நம்மளை வந்து ரொம்ப வந்து டார்கெட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ்குள்ளேயே வந்து போனேன். ஒரு 1.5 வருஷமாக தான் ரொம்ப சீரியஸான ஒரு இது. இவங்க வந்து இதை வந்து ரொம்ப வன்மம் வச்சுட்டு இவங்க வந்து எடுத்து இது வந்து கையாண்டுட்டு போகிறாங்க.
ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா ஓகே நம்ம சரி ஓகே நீ நான் செய்யலை அப்படின்னா ஒரே வார்த்தையில் வந்து முடிஞ்சிடும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. இதை வச்சுட்டு திருப்பி அந்த சண்டைக்கான இதை வந்து வழிபடுத்திட்டே இருக்காங்க. இப்படி தான் வந்து இதுவே 10 நிமிஷம் ஆயிட்டு ஸ்டார்டிங்கு. சரி நேர திருப்பரங்குன்றதுக்கு போயிடும். இந்த ஒரு இதுதான் வந்து என்ன அப்படின்னா அது திருப்பரங்குன்றம் இஷ்யூ. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஹிந்து முஸ்லீம்ஸ்க்கான ஒரு இது வந்து கிடையாது. அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இவங்க பாலிடிக்ஸ் என்னன்னா ஒன்றுமே இல்லை, அந்த தூணில் வந்து ஏற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க படுப்பை ஏற்ற போகிறாங்க. இது எந்த சண்டையும் வந்திருக்காது, எதுவும் வந்திருக்காது. ஆனால் ஒரு 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 மனிதனை வந்து ஈகோவை தூண்டி விட்டு அது மூலமாக தான் அவனுக்கு வந்து வீழ்ச்சி அடைய. இது வந்து சாதாரணமாக நம்மளுக்குள்ள நடக்கிறதான் வெளியில் வந்து நடக்கும். அதாவது அண்டத்தில் உள்ளது தான் உன் பிண்டத்தில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்குள்ள சின்ன நம்ம இதுதான் நம்மளுக்கு தான் அப்படி கிடையாது. இது எல்லாமே வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறதான் உண்மை. நம்மளுக்குள்ள நடக்கிறது தான் வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த 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 தூண் எல்லாரும் சொல்லுவாங்க இது 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 எதுக்கு இவங்க இவ்வளோ சென்சிட்டிவாக இவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்களுடைய மத இதை வந்து இவங்க வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து ஒன்று என்ன அப்படின்னா அவங்க அழிவுக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் நல்லா தெரியும், அவங்க ஸ்டார்டிங் வந்து இந்த குப்பல்றவங்களுக்கு வந்து பண்ணாங்க. நான் அந்த டைம் மட்டும் ரொம்ப இதாக நான் சொல்லியிருந்தேன். நான் இல்லை அவன் வந்து அடித்தட்டு மக்களை வந்து அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களை வைக்கணும் அழிவுக்கான ஆரம்பம். நீங்கள் அப்படியே அந்த காலத்து நம்ம புராணங்களை நீங்கள் எடுத்துக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அசுரர் வந்து இறைட்ட இருந்து வரம் வாங்கிட்டு என்ன பண்ணுறது, முதல்ல அந்த மக்களை தான் வந்து கொடுமை பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, அந்த முருகர்கிட்டே வந்து சண்டைக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நடந்திருக்குங்க. மக்களை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, முட்டாளாக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வெளியே பார்க்கும்போது தான் மக்கள் வந்து எவ்வளோத்துக்கு ஞானம் இல்லை, விழிப்புணர்வு தன்மை இல்லை, எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. எவ்வளோ அளவுக்கு இவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ இது ஒன்றும் இல்லாத விஷயத்தை இவங்க வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணி அடுத்தவங்க மேலே வந்து பழி போடுறது, அவங்க உணர்வுகளை வந்து அவங்க வந்து கொச்சப்படுத்துறது எல்லாமே ரொம்ப, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அராஜகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் முருகர்கிட்ட எனக்கு ஒன்று என்ன அப்படின்னா முருகர்கிட்ட வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிறதான் என்னோட கான்செப்ட். இதுக்கு வந்து நான் வந்து ஜோஷியம் படிக்கணுமோ இல்லை அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது, சரிங்களா. நான் ஏன்னா ஜோஷியமோ இந்த ஜாதகமோ இதெல்லாம் நான் நம்பவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து ஒரு கடவுள்கிட்ட வந்து அவங்களோட இதை வந்து அவங்க கை வைக்கிறாங்களோ அன்னைக்கே அவனுடைய அழிவு கன்ஃபார்ம். அது வேற விஷயம், ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆனது தான். ஸோ டோட்டலாகவே வந்து அழிக்க போகிறாரு. அது முருகர்கிட்ட வந்தாங்கன்னா சொல்லி முடிச்சிட்டாருன்னு சொல்லி. ஏன் அப்படின்னா நான் சிறு வயதில் இருந்தே இப்போ நம்ம தமிழ்நாட்டு பீப்புளே எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே ஹிந்து, முருகரை பிடிக்காத ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா அவர் வந்து அப்படி நான் இங்கே உள்ள மக்கள்லாம் அவரை வந்து ஒரு குழந்தையாக தான் வந்து பாவிச்சு இப்போ கிருஷ்ணர் எப்படி பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு வந்து நம்ம தமிழ் பீப்புள் வந்து முருகர். ஸோ எனக்கு பேசிக்கலாக சிறு வயதுலேருந்தே நாங்கள் வந்து முருகனுடைய ரொம்ப ரொம்ப தீவிர பக்திகள். நாங்கள் எங்கள் அப்பா வந்து ரொம்ப இருப்பாங்க. எனக்கு பேரே வந்து எங்கள் அப்பா திருச்செந்தூர் கடற்கரையில் வச்சு தான் வச்சார். ஸோ முருகர் அப்படின்னா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது எப்படி சொல்கிறேன்னே தெரியல. சஷ்டிக்குன்னா அவ்வளோ விரதம் இருப்போம் நாங்கள். திருச்செந்தூர் அப்படி போயிருக்கோம் ஃபுல்லும். எங்கள் அண்ணன் பேர் எல்லாமே எங்கள் அப்பா வந்து முருகர் தான் வந்து பண்ணுவார். ஸோ அந்த கடவுள்கிட்ட போயிட்டு இவங்க வந்து அவங்க கேட்குற கொஷின்ஸ் என்னென்னா, ஏன் 100 வருஷம் ஏற்றலை இப்போ ஏன் அப்படின்னா, இதுக்கு தான் நான் ஒன்று கேட்குறேன். ஒரு தெய்வம் வந்து ஒரு காலகட்டம் இருள் சூழ்ந்த ஒரு புவியை வந்து காக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் தான் வரும். இப்போ வாராகி எடுத்துக்கோங்க. ராஜராஜ சோழன் பீரியட்லேருந்து வாராகி வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ராஜராஜ சோழனில் வாராகியை வந்து அந்த அந்த 1000 வருஷம் வந்து தெரியல. அதுக்கப்புறம் அம்மா வந்து சப்த கன்னியர் அப்படின்னு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ எப்படி இவன் வந்து ஆதிசக்தின்னு வந்தா, ஏன் இவ்வளோ நாள் வரலை, ஏன் வரலை? அந்த தெய்வம் அதாவது நேரத்துக்கு எப்போ வெளிப்படமோ அப்போதான் வந்து வெளிப்படும். ஏன் அப்படின்னா களி முத்திருச்சு, அதை அழிக்கிறதுக்கான அந்த சக்தி வந்து அன்னை வாராகியை தவிர யாருக்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன்காண்டி தான் வந்து அம்மா இந்த காலகட்டத்தில் வந்து வந்திருக்கலாம். இது வேற எதுவுமே கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம முருகர் அங்கே
நார்த் சைடில் ஃபுல்லும் முருகரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து இதுதான் பண்ணுறாங்க. அதாவது ஒரு தெய்வத்தை வந்து அழிக்கணும். இப்போ வாராகி அப்படிதான் வந்து அவங்க வந்து பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ காலம் கழிச்சு அராஜகம் உச்சத்தின் போகும்போது அம்மா வந்து வெளிப்படுறா. அதே மாதிரி ஆனால் முருகரை வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து இவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா எல்லார் மனதிலையும் வந்து முருகர் வந்து அந்த வழிபாடு வந்து காலங்காலமாக எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பட் நார்த் சைடில் என்ன பண்ணினாங்க, எல்லா இடம் முருகர் சொந்தம் தான். ஆனால் அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து மறைச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு இப்போ என்ன டார்கெட்னா, வாராகி அப்படிங்கிற ஒரு 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 தெய்வம் வந்து இப்போதான் வந்திருக்கு. ஆனால் முருகர்கிட்ட வந்து நம்ம வந்து முருகரை வந்து எழுத விட்டுட்டோம் அப்படின்னா, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் முருகருக்கும் வாராகிக்கும் பயங்கர கனெக்ஷன். அது வந்து எனக்கு அது ஏனே தெரியல. அது அப்படிதான் அது வந்து எனக்கு உணர்வு பூர்வமாக வந்து வந்தது. அது எனக்கே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெரிய போன 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ வரும்போதும் இதே முருகர்னால தான் வந்தது. இதே முருகர் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் எனக்கு வந்தது. இப்பவும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ இதே திருப்பரங்குன்றம் இஷ்யூஸும் வந்து முருகர்கிட்ட வந்து நிற்கிது. ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவு அப்படிங்கிறதா இறைக்கிட்ட அவங்களோட புத்தியை வந்து மழுங்கடிச்சு இந்த நம்மளுடைய முருகர்கிட்டே வந்து ஃபைட் பண்ற அளவுக்கு வந்து இவங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா சம்ஹாரம் பண்றதுக்கு தான் அப்படிங்கிறது தான் எனக்கு இப்ப தெரிஞ்சது. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுனா இவங்களோட ஈகோனால இவங்களுடைய மூளை வந்து மழுங்கடிக்கிறது. அதாவது அகம்பாவம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாம போயிடும். அப்ப அந்த திரையை போட்டு இறை மூடுனாதான் இவனை வந்து சம்ஹாரம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது இவங்களை. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான பணம் பதவி எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தங்கள். ஸோ எப்படின்னா இறை கிட்ட வந்தாதான் இறை அதுக்கப்புறம் வந்து பண்ணும். ஸோ அப்படிதான் வந்து நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரை. ஏன் வந்து ஏற்றலை அப்படிங்கிற இதான் காரணம். ஏன் அப்போ வாராகி வந்து 1000 வருஷமா வரல, இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஏன் வந்திருக்கிறாங்கன்னா இந்த தெய்வமா வந்து இதை வந்து பண்ணும். அதுமே எதற்காண்டி வந்து இப்போ ஏற்றணுங்கிறத கரெக்டா வந்து இந்த கோர்ட் வந்து இப்படி வந்து இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் வந்து மேல தீபம் ஏத்துறாங்க அப்படின்னா இது வேற ரீசனே கிடையாது. உலகம், அதாவது இப்போ தமிழ்நாடு அங்கங்க இப்போ திருவண்ணாமலை எல்லாத்துலேயும் அம்மன் கோயில் இது இப்போ முருகர்கிட்டனா அவங்க வந்து ஏத்துற ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நாடு வந்து சுபிக்ஷமா இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து சுபிக்ஷமாகணும், ஏன்னா ஒளி தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காண்டி தான் வந்து தீபம் ஏற்றுறாங்க, வேற எந்த ரீசனுக்காண்டியும் கிடையாது. ஏன் அதை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஏற்றுறாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது இவங்க எல்லாமே கணிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் டைரக்டா வந்து மேல இருந்து வந்து உங்களுக்கு வந்து அதிசக்தி வந்து இறங்குற காலகட்டம் வரும்போது அந்த நேரத்தில் ஏத்தினோம்னா அது மூலமா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எல்லா மக்களும் வந்து நல்லா இருப்பாங்க. இப்போ இதை இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது உள்நோக்கம் என்னன்னா நம்ம தமிழ்நாடு வந்து வளரக்கூடாது அப்படின்னா. இது எல்லாமே வந்து ஆன்மீக ஞானம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து புரியும். மற்ற சாதாரண மக்கள் படிச்சவங்களுக்கு வந்து இது வந்து புரியாது. இதுதான் இதோட சூட்சம ரகசியம். அப்போ இறை வந்து என்ன காட்டி கொடுக்குது, அதாவது ஆன்மீகவாதிகளுக்கு உண்மையான வந்து இறை பக்தி இருக்கிறவங்களுக்கு ஞானம் பெற்றவங்களுக்கு என்ன காட்டி கொடுக்குது அப்படின்னு சொன்னா இவங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை வளர விடாம செய்யறதுக்காண்டி இவங்க பண்ற ப்ராசஸ் அப்படிங்கறதான் வந்து உண்மையான ஆன்மீகவாதி அத்தனை பேருக்கும் வந்து இதோட சூட்சம ரகசியம் வந்து தெரியும். ஏன்னா இது வந்து முதல் படை வீடு. ஸோ ஏன் வந்து 6 படை வச்சிருக்காங்க? அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து யாரும் வந்து இங்க வந்து முட்டாள்கள் கிடையாது. ஒவ்வொரு கோயில்களுக்கும் அத்தனை விதமான அதிசக்தி வாய்ந்தது இருந்தது. எத்தனை தான் இவங்கள் வந்து அழிச்சாலும் நம்மளோட இதை வந்து அழிக்க முடியாது. ஏன்னா ஒன்னொன்னும் அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து இருக்கு, அழிக்கவே முடியாது. அதுதான் கான்செப்ட். இவங்க என்னதான் உருண்டு பிறண்டாலும் வந்து அழிக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனித்தன்மை வச்சிருப்பாங்க, ஒரு தத்துவ வந்து புரிதல் இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும், ஆன்மீக பயிற்சி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சிருக்கணும். இப்போ ஏன் வந்து 6 அப்படிங்கிற கணக்கு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இவர் வந்து ஒரு 3 இது பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த மார்க்கத்துல வர இவர் வந்து அசுரனை அழிக்கிற சக்தி. ஸோ எந்த மார்க்கத்தில் இப்போ திருச்செந்தூர் எடுத்துட்டீங்கன்னா கடல் மார்க்கத்தில் வர்ற இதுல உள்ளதெல்லாம் அப்படி அழிக்கிறதுக்குரிய ஒரு ஆற்றல் கொண்டவர் தான் வந்து முருகர். இப்ப அந்த 6 இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 சக்கரம், மேல சக்கரத்தை விட்டுருங்க, 6 சக்கரத்தின் உடைய ஒரு சூட்சம ரகசியங்கள் தான் இந்த அறுபடை வீடுகள் அப்படிங்கிறது. ஸோ
6 படை அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு படைக்கும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சக்கராஸுக்கான தத்துவங்கள் வந்து இந்த 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 தளத்துல வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இவங்களுக்கு மெயினா என்னன்னா ஆதி, நானும் நல்லா பார்த்துருக்கேங்க. இப்போ வாராகியோட இதுவும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஏன் நான் அதை வந்து இவர் தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆதி அப்படிங்கிற டாபிக்ல தான் ஆதி வாராகி அப்படிங்கிறதான் இதுலதான் நிறைய பாலிடிக்ஸ் பண்றாங்க ஆன்மீகவாதியும். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ முருகட்டை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆதி அப்படிங்கிறத இவங்க இந்த வரலாற்றை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய உள்நோக்கமாக இருக்கிறது. இந்த ஆதி அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு டெஃபினிஷன்ஸ் வந்து வச்சுட்டு அந்த பழமையை வந்து கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இவங்கள் ஆதி அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து நான் நீ அப்படின்னு போட்டி போட்டாலும் நடக்கவே நடக்காது. ஆதி வந்துதான் ஆகும். சரிங்களா? அது வந்துதான் ஆகும். யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. இதுதான் வந்து நான் சொல்றது. ஏன் அப்படின்னா அந்த ஆதி வாராகி அப்படிங்கிற ஒரு 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 ஆர்டிக்கிள் வந்து நான் வந்து எழுதிட்டு இருக்கிறேன். அம்மனை பத்தி வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு எவ்வளவு தடங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து உள்ள பாலிடிக்ஸு பார்க்கலாம். ஆனா அம்மா இறை இருக்குதுல்ல நம்மளுக்கு. ஸோ அது டைரக்டா வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ நம்ம அதை வந்து நம்ம சொல்றோம். இவங்க வந்து அந்த வரலாறை வந்து மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா, இந்த ஒரு வடிவேலு காமெடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு புலிகேசியில வந்து மூடி வச்சுப்பான். இப்படி வச்சுட்டு இந்த பீம்ஸ் நீ அப்படி வரடா வரலாறு முக்கியம் மன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ப்ராசஸ் வந்து இதுதான். சரிங்களா? தலையை மட்டும் வேற ஏதாவது தலையவா இவனா தூக்கி வச்சுட்டு இவங்க வந்து கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நடக்காது அது. இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கும் போது ஆதிசக்தி. சரிங்களா? ஏன் அப்படின்னா இதுதான் வந்து யோகத்தின் முதல் படி. இந்த யோகத்தின் முதல் படி அப்படிங்கிறது தான் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய, அதாவது இப்போ வந்து இவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஆதிங்கிறத வந்து இவங்க வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை வந்து தடுக்கிறாங்க. ஜோதி ஏத்திட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தன்மை வந்துட்டுனா இவங்களுக்கு வந்து முட்டாளாவே தான் வச்சிருக்கணும். அதாவது முட்டாளோட அடி முட்டாளா வச்சிருக்கணும். ஆனா நம்ம விழிப்புணர்வு தன்மை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து கல்லா கட்ட முடியாதுல்ல, அதுக்காண்டி. ஸோ இதுதான் வந்து யோகத்தின் முதல் படி. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனமும் சக்தியும் வந்து ஒன்றின், அதாவது யூனியன் நம்ம சொல்றோம்ல அந்த இது. அடுத்தது வந்து திருச்செந்தூர். அது வந்து அசுரர் எல்லாருக்குமே தெரியும். அசுரர்களை வெல்வது. அதுல வந்து நம்மளுக்கு உள்ள அசுரர்கள், அதாவது கோபம், பயம், நம்மளுக்கு நிறைய இருக்குல்ல, சந்தேகம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் தீமையை வந்து ஒழித்து நம்மளை வந்து தூய்மையாக்குறதுக்கான ஒரு ப்ராசஸ். அதுதான் வந்து சம்ஹாரம். அந்த சம்ஹார மூர்த்தியா வந்து இருக்கிறாரு. ஸோ அடுத்தது என்னன்னா பழமுதிர்ச்சோலை. இது வந்து ஞானம் கொடுத்த இடம். ஞானத்தின் வந்து உயர்ந்த நிலை, அதாவது நம்ம வந்து இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் எடுக்கிறதுக்காண்டி, இன்னர் விஷன்ஸ் எடுக்கிறதுக்காண்டி, உண்மையை வந்து அப்படியே உணர்றதுக்காண்டி உள்ள இதுதான் வந்து பழமுதிர்ச்சோலை. அதுதான் வந்து கற்றுக் கொடுத்தது யாருக்கு அப்படின்னா முருகன் வந்து ஔவையாருக்கு வந்து கற்றுக் கொடுத்தார். அடுத்து சுவாமி மலை. இதுதான் வந்து ஞானத்தை வந்து போதித்தார். இதுலதான் வந்து ஓம் அப்படிங்கிறது முருகர் வந்து சிவனுக்கு வந்து போதித்து விளக்கியிருக்காரு. ஸோ அந்த குரு தர்மம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காரு. அதாவது உள்ளார்ந்த குரு என்ன அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறார். அடுத்தது என்ன அப்படின்னா திருத்தணிகை. இது வந்து எப்படின்னா சமநிலை, சாந்தம். இதுதான் வந்து போராட்டத்துக்கு பின் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அமைதி, மன அமைதி, வாழ்க்கையின் வந்து உயர்ச்சி, சாதனையின் வழி, அதாவது உள்ள அமைதி வந்து பெறுதுதான் வந்து திருக்கணிகை. அடுத்தது பழனி வந்து தெரியும், துறவரம். இது வந்து பழனி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லிபரேஷன், உச்சக்கட்டம். ஸோ விடுதலையான ஆசைகள்ல இருந்து விலகல், நான் என்ற அகங்காரம் அழிந்து நம்ம எல்லாமே அழிஞ்சு நம்ம வந்து இதுதான் வந்து 6 படை வீடுகளின் தத்துவம். சரிங்களா? தத்துவத்தின் படி வந்து இவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இதோட சக்கரா பேசிஸ்ல எப்படி பார்ப்போம்? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவத்தை வந்து உணர்த்தியிருக்காங்க. நீங்க இதை நான் தத்துவம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஜேர்னியில வந்து இந்த தத்துவத்துப்படி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே அதாவது ஜாதி மதம் எதுவுமே, மதம்னா இந்த மதம் அதெல்லாம் வந்து இது கிடையாது. எல்லா மதத்திலையும் இதுதான் போதிப்பாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து முஸ்லீம், கிறிஸ்டின் இதெல்லாம் வந்து கிடையாது. எல்லா மதத்திலையும் இது சண்டை வந்து மக்கள் தான் போட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து ஏன் அப்படின்னா விழிப்புணர்வு அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதுலதான் திருப்பரங்குன்றம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூட் சக்கரா. ஏன்னா அதுலதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
பிறப்பு, நிலைநிறுத்தல், திசை பெற்றல். அதாவது வாழ்க்கை நான் யார் அப்படிங்கிற உனக்கு சிந்தனையை வந்து எழுத வைக்கிறது தான். ஏன்னா ரூட் சக்கரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சக்கரா. ஸோ அந்த ரூட் சக்கராவை வந்து பேசிஸ்ல வர்றதான் வந்து திருப்பரங்குன்றம். ஸோ இவங்க என்னன்னா ரூட்டே அழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஆதி, சரிங்களா? ஆதியே அழிக்க பார்க்குறார்கள்ங்கலாம் இதோட கான்செப்ட். ஏன்னா பழமை வாய்ந்ததை இவங்க தோண்டி எடுத்து 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவங்க நிலைநாட்ட பார்க்குறாங்க. ஆமாம், அது வரலாறு வந்து வரதானே செய்யும். எவ்வளோதான் நீங்கள் வந்து அழிச்சு வச்சாலும் அது வரதான் செய்யும். இவங்க வந்து அது பார்க்குறாங்க. அதனால தான் இவ்வளோ சீரியஸாக இவங்க வந்து ஒன்றில்லா எல்லாரும் என்ன சொன்னாங்க, இதில் என்ன வந்தது ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு உள் அர்த்தம் இதுக்கு நிறையா இருக்குது. இது வந்து இவங்க வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க குடும்பத்தாட்கள் எல்லாருமே வந்து நல்லா கோயிலுக்கு போய் நல்லா அதாவது இவங்க போடுற பிச்சைகளை வந்து வாங்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க பணத்துக்காண்டி. அவங்க என்ன பண்ணுறதுனா எல்லாம் கணிச்சு கொடுத்து எல்லாம் இது பண்ணி இவங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து பண்ணுறது, இவங்க வீட்டாட்கள் வந்து எல்லாம் பண்ணிட்டு இவங்களுக்கு அது மூலமாக டைரக்ஷன் பண்ணுவாங்க. எல்லாருமே வெளியே தான் இவங்க வந்து நடிப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்த டேஷாக இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் வெளியே கேட்கறது மக்கள். ஏன்னா மக்கள் வந்து முட்டாளா இருந்தா தானே இவங்க பண்ண முடியும். இவங்க உள்ள இருக்கிறது இந்த தன்மை. அதான் நான் பிளாக் அப்படின்னு சொல்றேன். நான் பிளாக் மேஜிக் பண்ற ஆட்கள் இவங்கலாம். ஏன்னா பின்னாடி இருந்து எந்த கோயிலுக்கு யாரை அனுப்புனா என்ன கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவ்வளோ தெளிவா இவங்க பார்த்து பக்காவா இது பண்ணி இதுக்கு வந்து இவங்க வந்து நிறைய பேரை வச்சிருப்பாங்க, சரிங்களா? குருமார்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னா ஒரு நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த பட்டைக்கும் இதுக்கும் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவ்வளோ கேவலமா ஆக்வர்டா வந்து பேசணும். அவ சிரிச்சையும் அதையும் பார்த்தோன்னா இன்னுமே எனக்கு வந்து அவ்வளோ ஆத்திரமா இருக்கும். இங்க போயிட்டு ஒரு 2 நாள் 3 டேஸ்க்கு பின்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு ஐயர் வந்து அவங்க வீட்டில் வச்சு வந்து பூஜை பண்றதுக்கு வந்திருக்கிறாரு. அப்ப எனக்கு வந்து அவன் மேல கோவம் வரல, இந்த ஐயர் மேல கோவம் வந்துச்சு. வெக்கமாவே இருக்காதா? உன் வீட்டு பொம்பளையும் சேர்த்து தானே சொல்லியிருக்கிறான், நீங்க ஏன் போறீங்க? இந்த மாதிரி காசுக்கு வாலாட்டுற கூட்டம், காசுக்காண்டி அலையிற பிச்சை எடுக்கிற கூட்டம், அதனாலதான் இவனுங்க வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிஞ்சு மற்றபடி நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு சுய மரியாதையோட இருந்தோம். தப்பு பண்ணா அவனுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து அராஜகத்தின் உச்சத்துக்கு வந்து அவங்களால போகவே முடியாது. இவங்க விழிப்புணர்வு மக்கள் அடையக்கூடாது, தீபம் ஏற்றினா எங்கே நம்ம தமிழ்நாடே முன்னேறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. இது வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கான தான் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணி கலவரத்தை வந்து இவங்களே செஞ்சுட்டு அடுத்தவங்க மேலே வந்து பழிய போடுறது. ஸோ சூரபத்மனை அழித்தல் அப்படிதான் வந்து இது வந்து என்னன்னா சாக்ரல் சக்கரா. ஸோ உணர்ச்சி இதுதான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும், ஆசை கோபம் எல்லாத்தையும் வந்து இது கட்டுப்படுத்தும். நீங்கள் சேக்ரா சக்கரா வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அப்புறம் சோலார் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். சோலார்னாலே தன்னம்பிக்கை கொடுக்கும். உங்களோட சக்தி என்ன அப்படிங்கிறது தெரியும். சரி தவறை வந்து உணர்ந்துருவீங்க நீங்கள். இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் சோலார் பிளக்ஸஸ் இது பண்ணால். அடுத்தது வந்து ஹார்ட் சக்கரா, அதான் சுவாமி மலை. ஸோ அநாகத சக்கரா, இந்த சக்கரா தான் வந்து ஹார்ட்டு. ஸோ ஹார்ட்டில் வந்து எல்லாமே கம்பேஷன், ஃபர்கிவ்னஸ்ஸு, அதாவது உண்மையான ஒரு பலம் என்ன அப்படிங்கிறது தெரியும். சக்தி சிவன் வந்து ஹார்ட்டில் வந்து இணைகிற, ஏன்னா நீங்கள் கீழே இருந்து மேலே வந்தால் தான் வந்து இந்த ஹார்ட்டில் வந்து இணைகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். அடுத்தது வந்து த்ரோட்டு தான் வந்து திருத்தணிகை. இதுதான் வந்து என்னென்னா ட்ரூத் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணுறது, உண்மைத்தன்மையை வந்து வெளியே சொல்கிறது. ஆக்சுவலாக ரீசெண்டாக நான் இங்கே போனேன் நான். அப்போ வந்து எனக்கு நான் இந்த இஷ்யூஸ் வராத முன்னாடி நம்ம இதை பற்றி தேட மாட்டோம்ல உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக அதான் சொல்கிறேன்ல, நான் வந்து ஜோஷியமோ ஜாதகமோ என்ன போட்டேன். ஆனால் எனக்கு ஒரு இன்ட்யூஷன்ஸ் வந்து நான் போயிட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன்கான தான் என்னை அங்கே வர வைப்பார். இறையாவே என்னை வந்து வழி நடத்தும். ஸோ மன அமைதி அதெல்லாம் வந்து உள்ளும் புறமும் சமநிலை எடுத்தல் இதை தான் இருக்குது. அப்போ பழனி அப்படின்னா தேர்டை அப்படின்னா தேர்டை வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா தேர்டை வந்து அவ்வளோ எளிதாக வந்து ஓப்பன் ஆகாது. ஓப்பன் அப்படி ஆச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரூத் வந்து தெரியும், அதாவது ரா ட்ரூத் எல்லாம் நிறைய தெரிய வரும் இந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் அதை தாங்குகிற சக்தி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தேர்டை வந்து முழுமையாக வந்து ஓப்பன் ஆகும். இல்லைன்னா கண்ணை கெட்டி விட்டுருவாங்க, திறக்கவே மாட்டாங்க. ஸோ ஆரம்ப நிலை தான் வந்து உங்களுக்கு திருப்பரங்குன்றம், அசுரர்களை அழித்தல் திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை தான் ஞானம் பெறுறது, சுவாமிமலை வந்து இதயம் ஞானம் தர்மம், திருத்தணிகை வந்து சாந்தம், இது பழமுதிர்ச்சோலை வந்து பழனி வந்து தேர்டை நான் இல்லை, நான் எதுவுமே இல்லை, அதான் ஆண்டிய பின்னர். ஸோ இதுதான் வந்து இந்த அறுபடை தத்துவத்தின் வர ஒரு இது. ஸோ ஆன்மீக விழிப்புணர்வு, நம்மளோட குண்டலினி அவேக்னிங்கு, இதனால தான்
அந்த காலத்தில் கோயில் கட்டி வச்சு கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த தத்துவத்தின்படி அந்த அந்த கோயிலை நிறுவியிருப்பாங்க அவங்க முன்னோர்கள் வந்து இந்த தத்துவத்தின்படி தான் நிரூபிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே போய் மெடிடேஷன்ஸ் பண்ணி அந்த எனர்ஜி நீங்கள் அப்சர்வ் பண்ணும் போது இது என்ன ஆகும் அப்படின்னா விழிப்புணர்வு. அதனால தான் இப்போ கோயில் இருந்து நீங்கள் கல்யாணம் முடிச்ச உடனேயே வந்து கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. எல்லா தத்துவமும் நம்ம கோயிலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசன் வந்து இதுதான். ஸோ இப்போ முருகர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க இந்த 6 படைனா அந்த இப்போ எந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா அதோட சக்ராஸோட ஆக்டிவேட் ஆகும். சக்ராஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதான் சொல்கிறேன்ல, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக உனக்குள்ளே தான் வந்து எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து போய் இப்போ முருகரை கும்பிட்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ ஏதோ ஒரு சக்கரா வந்து அவங்களுக்கு பிளாக்ல இருக்குன்னா உடனே அந்த இதுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருந்து மெடிடேட் பண்ணுறது அந்த எனர்ஜியை உள்வாங்கும் போது உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுதான் வந்து இந்த கோயிலுக்கான தத்துவத்துக்கான ஒரு இது வந்து இப்போ வெளியில நடக்கிறது எல்லாமே வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த சண்டை போடுறது எல்லாம் கிடையாது. உள்தன்மையிலால நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து செயல்படணும் அப்படிங்கிறத காட்டுது தான் வந்து இந்தலோடது. சரி, நான் அடுத்த 2 வீடியோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 வீடியோ போடுதேன் நான்.